அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது. அருமையான நெஞ்சம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் இரக்கமும் அன்பும் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மகளின் தயவில் தாய். அருமையான நேயர் பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சில தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தைகளை மட்டும், சில தம்பதியர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டும், சில தம்பதியர்களுக்கு ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை சேர்த்தும் கொடுப்பதை நாம் இந்த உலகிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே குறிப்பாக தான் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை அதிகம் கவனித்து கொள்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இருவர்களுக்குமே இருக்கிறது. இருந்த போதிலும் ஆண் பிள்ளைகளாக இருப்பவர்கள் கொஞ்சம் அதிகம் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பெண்ணாக இருப்பவள் திருமணம் முடித்து அவள் தன் கணவரின் பக்கம் சென்று விடுகிறாள். கணவருடைய தாய் தந்தையரினுடைய பொறுப்பை சுமக்க அந்த பெண் ஆரம்பித்து விடுகிறாள். ஆக ஒரு தாய் தந்தையரினுடைய வயோதிக பருவத்திலே அதிக முக்கிய பொறுப்புதாரியாக இருப்பது யார் என்று சொன்னால் அது மகன்களாக இருக்கிறார்கள், ஆண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியிலே 4777வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், பெற்ற தாயை கவனிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் ஆண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தாயை கவனிக்காமல், தந்தையாரை கவனிக்காமல் விட்டு ஏனோதானமோ என்று அவர்கள் செல்கிற நிலையை பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் ஆண் பிள்ளைகள் நம்மை கைவிட்டு விட்டார்களே என்கிற கவலையில் இருக்கிற பொழுது பெற்றெடுத்த பெண் பிள்ளைகள் தன் தாய் தந்தையரை நடுத்தெருவில் நிறுத்துவதற்கு மனம் போகாமல் தன் பக்கம் அவர்கள் வைத்து கொள்வதை இந்த உலகிலே பார்க்கிறோம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆண் பிள்ளைகளின் தயவில் வாழ்கிற பெற்றோர்களுடைய நிலை மாறி பெண் பிள்ளைகளுடைய கவனிப்பின் பக்கம் செல்லுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அது உலக அழிவு நாட்களில் முதன்மையான சிறிய அடையாளமாக இருக்கிறது. இந்த உலகிலே வாழ்கிறோமே, இந்த உலகில் வாழுகிற வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக வாழ்வோம் என்று யாராலும் சொல்ல முடியுமா? அல்லது இந்த உலகம்தான் எனக்கு நிரந்தரம் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த உலகிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது தம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு எந்த அளவிற்கு நாம் கவனம் செலுத்தி அவர்களை உதாசீனப்படுத்தாமல் உதவியாக அவர்களுக்கு உபசரிப்பாக இருக்க நாம் முன்வர வேண்டுமோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு ஆண் பிள்ளைகள் மீதும் அது பொறுப்பாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அதே நேரத்திலே பெண் பிள்ளைகள் தயவில் பெற்றோர்கள் செல்கிற அளவிற்கு ஆண்களாய் இருப்பவர்கள் யாரும் ஆகிவிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ முதியோர் இல்லங்களிலே வயோதிக பருவத்திலே அவர்களை விட்டு அவர்களுடைய கவலைக்கு, அவர்களுடைய மன வருத்தத்திற்கு, அவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த உலகில் எப்படி ஒரு மனிதன் வாழ்ந்து விட முடியும்? தன்னை இந்த உலகில் பெற்று வளர்த்து ஆளாக்கி தன் பிள்ளைகளுக்கு எந்த கல்வியை புகுத்தால், எந்த கல்வியை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் எதிர்கால வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் என்றெல்லாம் ஆசை கொண்டார்களோ அதையெல்லாம் தன் பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னுடைய ஆசைகளை எல்லாம் துறந்து, தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் துறந்து தன் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக வேண்டி ஒவ்வொரு தாயும் தந்தையாரும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செய்து
வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவியாக இருப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் யோசியுங்கள், இன்றைக்கு அதிகமான முதியோர் இல்லங்கள் திறக்கப்படுகிறது. அதிகமான முதியோர் இல்லங்களிலே ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களும் இளம் தம்பதியர்களாக இருப்பவர்கள் தன் வாழ்க்கை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக தன்னுடைய மனைவி மக்களோடு மட்டுமே இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையிலே தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, அந்த ஒரு தவறை மட்டும் செய்து விடாதீர்கள். ஏனென்றால் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகம் அழியும் நாட்களில் அடையாளங்களில் ஒன்றாக இந்த தாய் தந்தையரை தூக்கி எறிந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்திலே அந்த தாய் தந்தையருடைய பத்வாவிற்கும் நாம் ஆளாகிவிடக்கூடாது. அல்லாஹ் அதற்கு பாதுகாத்து நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான நேரத்தில் செய்து அவர்களின் துஆவிற்கு உரித்தானவர்களாய் ஆகுவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.